ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் தேரே பின் ட்ராமாவோட 6th பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்டோட லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்ன ஸ்டோரிங்கிறது புரியும். ஸ்டார்டிங் சீன்லேயே முர்தாசிம் மீன் சாப்பிட்டதுனால அவனுக்கு ரொம்பவே அலர்ஜி ஆகிடுது. மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறான். இதை பார்த்து நம்ம மீரப் ரொம்பவே பயந்து போயிடுறா. உடனே யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியாமல் அவளோட சொந்த அப்பா கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்குறா. இந்த மாதிரி முர்தாசிம்க்கு என்ன ஆச்சுன்னே தெரில. அவன் மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுறான். அலர்ஜி மாதிரி ஏதோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு மீன் பிடிக்கவே பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு மீன் சாப்பிட்டா அலர்ஜி ஆகிடும். சரிவா, நான் மெடிசன் கொடுக்குறேன், அதை கொடுத்தா அவனுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுக்குறாரு. மீரப் தான் அவனுக்கு மெடிசன்லாம் கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவன் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். காலையில் எழுந்திரிச்சதும் சரியாயிடும், நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. மாபேகம் தன்னோட பையனை பற்றி தான் அன்வர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்கே முர்தாசிமை காலையிலேருந்து ஆளே காணமே அப்படின்னு. அவன் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். வருவான் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் ஹயோ எப்படியோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மாபேகம்கிட்ட போட்டு கொடுத்துட்றா. இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக நம்ம முர்தாசிமுக்கு அலர்ஜியாக இருந்திருக்கு. அவன் மீன் சாப்பிட்டான்ல, மீரப் தான் வேணும்னே மீனை கொடுத்துருக்கா. அவனுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு, அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்டுட்டு இருக்கா. இதை கேட்டதும் இவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அப்போ உங்க மகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நீ வேணும்னே முர்தாசிம் தூங்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேன். இரு, அவளை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்கிருந்து போறாங்க. அதுக்குள்ள இந்த பக்கம் முர்தாசிம் ஓரளவு கியூர் ஆகி உட்காந்துருக்கான். அவனுக்கு நம்ம மீரப் தான் ஆசாசியா சமைச்சு கொடுத்துருக்கா. இந்த தடவை அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு கொடுத்துருக்கா. எவனோ அதை சாப்பிட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான், நேற்று நடந்த விஷயத்துல உனக்கு தான் லாஸ்ன்னு. எனக்கு என்ன லாஸ்ன்னு கேட்டா, ஆமா நேற்று என்னோட உயிர் போயிருந்தா அப்ப நீ ஈஸியா இந்த வீட்டை விட்டு போயிருப்பல்ல, உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இருந்திருக்காது, உன்னோட லைஃபை நீ இஷ்டத்துக்கு வாழ்ந்துருக்கலாம், நல்ல சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்டல. அப்புறம் இன்னொரு விஷயமும் கவனிச்சேன், என்ன நீ கொல்லணும்னு நினைக்கல, அதே சமயம் நீ என்னை ரொம்பவே கேர் பண்ண, என்ன நீ காப்பாற்றணும்னு ரொம்பவே துடிச்ச. அதனாலதான் ஹெல்ப் கேட்டு யாரை நீ உன்னோட அப்பான்னு ஏத்துக்கலையோ அவரோட கதவையே போய் தட்டின. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒருவேளை நீ என்ன லவ் பண்றியா, அதனாலதான் என்ன இவ்வளவு கேர் பண்றியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். சேச்சே, நானாவது உன்னை லவ் பண்றது, அது உன்னோட அலர்ஜி உன்னோட மைண்டுக்கும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். நான் ஜஸ்ட் ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் உன்னை காப்பாத்தினேன், வேற எதுவும் இல்லை, நீ எதுவும் தேவையில்லாம யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு மாபேகம் வந்துடுறாங்க. அவங்க இந்த மாதிரி என்னாச்சுப்பா உனக்கு, நீ நல்லா இருக்கல, எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே அப்படின்னு மீரவை திட்டிட்டு இருக்காங்க. ஓ ஸ்டாப் இட்மா, நீங்கள் எதுக்காக மீரவை திட்டிட்டு இருக்கீங்க? மீரப் ஒன்றும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி அந்த மீனை சாப்பிட சொல்லலைல்ல, நான் தானே சாப்பிட்டேன். நானாக விருப்பப்பட்டு என்னோட மனைவி கையால் செஞ்ச ஃபுட்டை நான் சாப்பிட்டேன், அதனால எனக்கு அலர்ஜி வந்துச்சு. இப்போ நான் க்யூர் ஆகிட்டேன்ல, நான் நல்லா தானே இருக்கேன், உங்கள் முன்னாடி நான் நல்லா தானே நின்றுருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் மீரப்பை ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி விட்டுடுறான். அதுக்கப்புறம் அவங்களும் கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. பின்னாடியே போய் ஹயா நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்கா. பார்த்தீங்களா, உங்கள் பையன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை எதிர்த்து பேசினதே கிடையாது, இன்னைக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி உங்ககிட்ட சண்டைக்கு வரான், உங்கள் பையன் நல்லா பொண்டாட்டி தாசனாக மாறிக்கிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் நிறுத்து, என் பையன் என்ன பண்ணாலும் சரியாக தான் பண்ணுவான், மீரப்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்னா அப்போ அவன் மேலே தப்பு இல்லைன்னு தானே அர்த்தம், நீ தேவையில்லாமல் என்கிட்ட அவளை பற்றி ஏற்றி விட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுடுறாங்க. இவளும் அங்கேருந்து போயிடுறா. ரூமுக்கு போய் பலமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம இவங்க கிட்ட மீரவை பற்றி சொன்னதுக்கு பதிலாக முர்தாசிம் கிட்டே சொல்லியிருக்கலாமே, அவளை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக தப்பாக சொன்னோம்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனே அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுவான், அதுக்கப்புறம் என்னோட ராஜ்யம்தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த சீன்லேயே பார்த்தா மீரப் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. மாபேகம் அங்கே முர்தாசிம் சாப்பிட்டானான்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாதுன்னு தலையாட்டுறா. என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை நீ தானே கேர் பண்ணி பார்த்துக்கணும், அவன் சாப்பிடலனாலும் நீ தான் அவனை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணேன், ஏதாவது அவனுக்கு செஞ்சு கொடுக்கணுமான்னு கேட்டால், ஆமாம் நீ அவனுக்கு சூப் செஞ்சு எடுத்துகிட்டு போ, அவனுக்கு கூட அவன் உடம்பு கொஞ்சம் கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு இவளும் சூப் செய்ய போயிடுறா. இந்த விஷயத்த காதில் வாங்கிட்டு இருந்த ஹயா அவளுக்கு முன்னாடியே சூப் செஞ்சுட்டு போய் முர்தாசிம் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கா. நீ எதுக்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு கேட்டா, வேற என்ன பண்றது, இதெல்லாம் உன் பொண்டாட்டி தான் பார்த்து செய்யணும், அவன் உன்னை கேர் பண்ணிக்க மாட்டாளே, அதனாலதான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரப்பை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் இவன் எதையுமே காதுல வாங்கிக்கல. சரி சூப்பை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்க போற நேரம் கரெக்டா அந்த இடத்துக்கு மீரப்பும் சூப் எடுத்துட்டு வரா. இவன் இப்படி அவ செஞ்சுட்டு வந்த சூப்பை குடிக்க போறான்னு தெரிஞ்சதுமே நம்ம மீரப் கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறா. இவனும் மீரப்னு கூப்பிடுறான், அதுக்குள்ளே அங்கிருந்து போயிடுறா. சரி எனக்கு சூப்பு வேணா ஒண்ணு வேணா, நீ போய் என்னோட பொண்டாட்டியை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹயாவே அங்கிருந்து துரத்தி விட்டுறான். அவளும் போற போக்குல முர்தாசிம் உன்னை கூப்பிடுறான்னு மீரப் கிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இவளும் உடனே ரூமுக்கு போய் என்ன எதுக்காக கூப்பிட்டேன்னு கேட்குறா. நான் ஒன்றும் ஹயாவை சூப்பை எடுத்துட்டு வர சொல்லன்னு சொல்றான். இதெல்லாம் நீ எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, எதுக்காக ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா நீ என்ன தப்பா நினைச்சுக்க கூடாதுல, அதனால தான் நான் சொல்றேன். அவ எனக்கு வெறும் கசின் மட்டும்தான், உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எந்த ஒரு பொண்ணை ஏறெடுத்து கூட பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ பார்த்ததில்ல, ஆனா அவளுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, அவ உன்னை காதலிக்கிறா அப்படின்னு சொல்றா. அந்த விஷயம் எனக்கும் தெரியும், இருந்தாலும் நான் அதை என்னைக்குமே என்கரேஜ் பண்ணது கிடையாது,
கிடையாது, அவளுக்கு ஹோப்பும் கொடுத்தது கிடையாது. எப்படி என்னோட தங்கச்சியோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனோ, அதே மாதிரி தான் அவளோட லைஃப்பும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். மத்தபடி அவ மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். இவன் இப்படி பேசினதெல்லாம் பார்க்கும்போது மீரப்க்கும் முர்தாசிம் மேல கொஞ்சம் நம்பிக்கையும் வருது. ரூம்ல இவங்க 2 பேரும் பேசினது ஹயா வெளில இருந்து காதுல வாங்கியிருப்பா போல. அடுத்த செகண்டே பார்த்தா மீரப்ப கூப்பிட்டு பேசுறா. நீ நினைச்சதெல்லாம் கரெக்ட் தான். நான் முர்தாசிமை லவ் பண்றேன். அதையும் மீறி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சரி, ஓகே, நடந்தது நடந்து போயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் என்னோட குறிக்கோள் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறது தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியா? நீ என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ சொன்ன மாதிரியே என்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி காட்டு பார்ப்போம். ஆனா இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் முத்தாசிமோட ஒய்ஃப், அவன் என்னோட ஹஸ்பண்ட். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாம உன்னை நான் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பெருசா எதுவும் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. உன்னை நான் வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே போதும், நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுப்பியா? உனக்கு அந்த அளவுக்கு ரைட்ஸ் யாரு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்னோட கையில இந்த மோதிரத்தை பாரு. இந்த மோதிரம் யாரு கையில இருக்கோ அவங்க தான் இந்த வீட்டோட ஓனர். ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் கேட்பாங்க. அதுக்கான ஃபுல் ரைட்ஸ் எனக்கு இருக்கு. அதை தேவையில்லாம யூஸ் பண்ண வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கை போட்டுட்டு போறா. இப்போ நைட்டாக எடுத்து நம்ம மீரப் தூங்க போகிறா. அவளோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது. நீ எதுக்காக இவ்வளோ டயர்டாக இருக்கன்னு கேட்டால், ஆமாம், காலையிலேருந்து நான் எவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும், அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும். அது பார்த்தாதுன்னு ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் அதையும் நான் தான் சால்வ் பண்ணி வைக்கணும். ஷப்பா முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டயர்டாக பேசிகிட்டு இருக்கா. அதோட நீ என்னையும் கேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு இவனும் சொல்லி விட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்படியா? நான் உன்னை கேர் பண்ணணுமா? சரி, நாளைக்கே நான் திரும்பவும் மீன் சமைச்சு தரேன், அதை நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் டீஸ் பண்ணிட்டு அங்கேருந்து தூங்க போறா. அப்போ தூங்க போகும்போது அங்கே டேபிளில் வந்து ஒரு மேரேஜ் சம்மந்தப்பட்ட புக்கு ஒன்று இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு இதை யார் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ மேரேஜை பற்றி நிறைய விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும்ல, அதனால தான் அந்த புக்கை வச்சு நீ அதை படிச்சு பாருன்னு சொல்கிறான். நானும் அதை படிக்க மாட்டேப்பா அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு, ஒரு மென் ஒரு உமனால தான் கம்ப்ளீட் ஆகுறான். அதே மாதிரி ஒரு உமனும் ஒரு மென்னால தான் கம்ப்ளீட் ஆகுறா. இதுதான் மேரேஜ் லைஃபோட ஹாப்பினஸே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீ ஒரு விஷயம் பண்ணுற அப்படிங்கும்போது அதுக்கு நான் உன்னோட ஹஸ்பண்டாக உனக்கு நான் சப்போர்ட்டாக அந்த இடத்துல துணையாக நிற்கிறேன்னா அப்போ நீ தைரியமாக அந்த விஷயத்த செய்யலாம். யார் என்ன கேட்டாலும் சரி, நான் மீரப், யாரை பார்த்தும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனோட பேசிக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டிக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கான், அதுவும் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு. ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா நீயும் என்ன அப்செட் பண்ணிக்கணும். அப்செட் பண்ணிக்கிட்டு நீ வாழ்ந்தனா உன்னோட லைஃப் கூடிய சீக்கிரத்தில் மாறும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவன் பேசுறத பார்த்து நம்ம ஹீரோயினையும் அப்படியே மெய் மருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் தெரியுது அவன் அவளோட கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. டக்குன்னு அவனோட கையை எடுத்து விட்டுட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு தூக்கம் வருது, தேவையில்லாம எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறா. இல்ல உனக்கு தூக்கம்லாம் வரல, நீ என்னை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்றான். நான் எதுக்காக உன்னை பார்த்து பயப்படணும்னு கேட்டா, ஆமா, நீ இது வரைக்கும் என்னை வெறுத்துட்டு இருந்தல ரொம்பவே, ஆனா இதுக்கப்புறம் பாரு உன்னோட வெறுப்பெல்லாம் அது அப்படியே லவ்வா மாறப்போகுது. நீ என்ன காதலிக்க போற, அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நடக்கத்தான் போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போயிடுறான். அவன் பேசிட்டு போனதெல்லாம் பார்த்ததும் இவன் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஒருவேளை அப்படி நடக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி. சேச்சே, அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் ஏதோ உளறிட்டு போறான், லூசு பையா அப்படிங்கிற மாதிரி தூங்க போயிடுறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.